தானே இருக்கேன். அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிறாங்கல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஆனா அப்படி தெரியலையே. எனக்கு என்ன, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இல்ல, என்கிட்ட உண்மையை சொல்லுங்க அண்ணி. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சந்தேகப்படவே கூடாது. சந்தேகப்பட்டா காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருப்போம். தயவு செய்து சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காம நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற துணையை நேசித்து சந்தோஷமா அவங்களோடு கூட வாழ பிரயாசப்படுவோம். மாமியார் சொல்லுங்க, இதுதான் என்னுடைய மகள், எனக்கு தந்திருக்கிற மகள் ஆண்டவரே. அப்படி நேசித்து அப்படி அன்பு காட்டி பாருங்க, எவ்வளோ பிரச்சனை சால்வ் ஆயிரும். தேவ அன்பிலான நான் நிரப்பப்பட்டு என் மருமகளை நான் நேசிக்கணும், அந்த பிள்ளைங்க நல்லா வாழ்ந்துருக்கணும், அவங்க சந்தோஷம்தான் எங்களுக்கு சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்தோடு காணப்படுவது தான் கர்த்தருடைய பார்வையில் பிரியமாக இருக்கு. அன்பான இனியலரம் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இனியலரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் என் மகள் என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். குடும்ப உறவுகளில் மிக முக்கியமான உறவு மாமியார் மருமகள் உறவு. இந்த உறவுகளில் சிறிய விரிசல் ஏற்பட்டால் கூட அந்த முழு குடும்பத்தையும் பாதித்துவிடும். இந்த உறவுகளில் உரசல் ஏற்பட்டால் அந்த குடும்பத்தில் விரிசல் ஏற்பட்டுவிடும். திருமணத்தின் மூலம் பெற்றோரையும் தன் பிறந்த வீட்டையும் விட்டுவிட்டு கணவர் வீட்டிற்கு வரும் தன் மருமகளை மற்றொரு குடும்பத்து பெண்ணை பார்ப்பது போல் பார்க்காமல் தன் சொந்த மகளை போல பார்த்து நேசிக்க வேண்டும். அநேக மாமியார்கள் தன் மருமகளை தன் மகளை நேசிப்பது போல நேசிக்காததுனால தன் மகளை ஒரு விதமாகவும் தன் மருமகளை வேறு விதமாகவும் நடத்துறாங்க. குடும்பம் என்பது போட்டி நடைபெறும் இடமல்ல, பாசம் பகிரப்படும் இடமாகும். அன்பு இருக்கும் இடத்தில் அமைதி இருக்கும், புரிதல் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி இருக்கும். பிரியமானவர்களே, இதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய இல்லமும் இனியலரமாக நிச்சயமாக இருக்கும். இப்பொழுதும் நம் சகோதரிகளோடு இணைந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாடி துதிப்போமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இந்த இனியலரும் நிகழ்ச்சியின் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற பெண்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை வீட்டிலிருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், வேலை ஸ்தலத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கலாம், சோர்ந்து போன நிலைமையில நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். என்னை நேசிக்க யாருமே இல்லை, என்னிடத்துல அன்பு செலுத்த யாருமே இல்லை, என்னிடத்துல ஆசையா வார்த்தைகளை பேச யாருமே இல்லை, நீ அழகா இருக்கிற, நீ நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றதற்கு எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களை நேசிக்க அழகான நேசர் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்முடைய நேசர். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிற, ஆண்டவரே நீர் என்னுடைய நேசர், எனக்கு யாருமே இல்லைன்னா நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், ஆனா எனக்கு என் அப்பா ஒருவர் இருக்கிறார், அவர் தான் என் ஆத்தும நேசர், என் ஆத்தும மனவாளன், அவர் என்னை ரொம்ப அதிகமா நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம பாட போகிறோம். அவருடைய வாயின் முத்தங்களால உங்களை அவர் இன்றைக்கு முத்தமிட்டு கட்டி அணைத்து கொள்ள ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் அவருடைய நேசத்துல மகிழ ஆயத்தமா இருக்கிறீங்க? எங்களோட சேர்ந்து இந்த பாடலை பாடுறீங்களா? நல்ல ஒரு பழைய பாடலை, நேசர் என்னுடையவர், நான் என்றென்றைக்கும் அவருடையவள் என்று சொல்லி உரிமை பாராட்டி, தகப்பன் மீது உரிமை பாராட்டி, மணவாளன் மீது உரிமை பாராட்டி, சந்தோஷத்தோட நேசத்தோட என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவள், என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவள். அவரை பார்த்து, சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி, சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. அவர் வாயின் முத்தங்களால் என்னை அனுதினமும் முத்தமிடுகிறார். அவர் வாயின் முத்தங்களால் என்னை அனுதினமும் முத்தமிடுகிறார். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி, சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின்
கொண்டவரே, உங்க நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. திராட்சை ரசத்திலும் உங்க நேசமே, அது இன்பமும் மதுரமானது. திராட்சை ரசத்திலும் உங்க நேசமே, அது இன்பமும் மதுரமானது. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி, சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. விருந்து சாலைக்குள்ளே என்னை அழைத்து செல்கிறார், என் மேல் பறந்த கொடி நேசமே. விருந்து சாலைக்குள்ளே என்னை அழைத்து செல்கிறார், என் மேல் பறந்த கொடி நேசமே. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி, சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவள். என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவள். நான் என்றென்றும் அவருடையவள், நான் என்றென்றும் அவருடையவள். அப்படியே இருக்கிற இடங்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க தான் என் நேசர், நீங்க தான் என் ஆத்தும நேசர், எனக்காக சிலுவையில அழகுள்ள தெய்வம் நீர் அலங்கோலமானீரே, என்னை நேசிக்கும்படியாக, என் மீது இருக்கிற பாவ கரைகளை கழுவும்படியாக, என் சாபங்களை நீக்கும்படியாக எனக்காக மரித்தவரே, அழகுள்ளவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஒருவேளை உறவுகள் உங்களை தள்ளி விட்டு இருக்கலாம், நேசித்தவர்கள் உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம், உங்களை மறந்திருக்கலாம், உங்களை கைவிட்டு இருக்கலாம். ஆனா அந்த நேரங்களில் எல்லாம் துணையாளராய் நம்ம கூடவே இருந்து நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை தைரியப்படுத்தி, நான் இருக்கிறேன் மகளே, நீ பயப்படாத, என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தினாரே. அந்த தெய்வத்தை பார்த்து தேங்க்யூப்பா ஏசையா, உம்மை துதிக்கிறோம். வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல அவரை துதிக்கலாம். சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஓசன்னா உன்
நம்மை பிரிந்த போதிலும், நண்பர்கள் நம்மை வெறுத்த நாட்களிலும், துணையாக உறவாக கூடவே இருந்த அந்த துணையாளரை பார்த்து, என் மனவாளரே, உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நான் ஆராதிக்கிறேன். உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பர் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. ஓ சன்னா, உன்னத தேவனே, ஓ சன்னா, தாவீதின் மைந்தனே, ஓ சன்னா, உன்னத தேவனே, ஓ சன்னா, தாவீதின் மைந்தனே. வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே. பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே. ஓ சன்னா, உன்னத தேவனே, ஓ சன்னா, தாவீதின் மைந்தனே, ஓ சன்னா, உன்னத தேவனே, ஓ சன்னா, தாவீதின் மைந்தனே. அவர் தாவீதின் மைந்தன். அன்றைக்கு பர்த்திமேயு அவரை நோக்கி கூப்பிட்டான், தாவீதின் மைந்தனே, எனக்கு இரங்கும் என்று. உடனே அவன் மீது மனதுருகி அவனுக்கு சுகம் கொடுத்தார். இன்னைக்கு எந்தெந்த காரியத்துல எல்லாம் நீங்க எதிர்பார்த்து அவரை அழைத்தீர்களோ, இன்னைக்கு நிச்சயமாய் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆண்டவரே, சகல துதியையும் கனத்தையும் மகிமையையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, நம் நேசர் இயேசுவை பாடி துதிச்சிங்களா? சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலியுமாய் இருக்கிற நம் நேசர் இயேசு முற்றிலும் அழகானவர். அவருடைய நேசத்தால் நம்மை கவர்ந்து கொண்டவர். அவர் நம்மேல் வைத்த அன்பை நினைவு கூறும்போது நம்முடைய உள்ளம் நன்றியால் நிரம்பும். இப்பொழுதும் என் மகள் என்ற ஒரு சிறப்பு நாடகத்தை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. நம்ம சந்தோஷமா இருக்கணுமானா ஆண்டோடு உள்ள ஐக்கியத்தை நம்ம யாருக்கு கதவு தட்டுறாங்க? இயேசுவோட ரெஜினா, அனுபவத்தை நமக்கு ரெஜினா, கவனித்து ஏய் ரெஜினா, வரேம்மா. சீக்கிரம் வாயே. கூப்பிட்டீங்களாம்மா? கூப்பிட்டீங்களாவா? நாய் மாதிரி கத்துனேன் நானு. உள்ள என்னடி பண்ற? ப்ரே பண்ணிட்டு இருந்தேம்மா. இது ஒன்னு சொல்ல, எப்ப பாரு அந்த ஆண்டவருக்கு தான் தெரியும். யாரோ கதவு தட்டுறாங்க, போய் பாரு. சரிம்மா. எல்லாம் என் தலையெழுத்து. ஏய், ஹலோ அண்ணி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் நீ. நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க யாரும்? ஆமா, நீ தனியா தான். ஐயோ, நீ கொஞ்சம் தள்ளு.
எல்லாம் இங்க நிக்க வச்சே கேட்கணுமா? என் மக உள்ளதான் வரட்டுமே. அம்மா அனியா எதுக்குமா சும்மா திட்டுறீங்க? உனக்கு தெரியாதுமா, வா உள்ள. முதல்ல போய் சமையல் ரெடி பண்ணு. என் மக பசியோட வந்திருப்பா. போ சூடா ரெடி பண்ணு. ஏ இங்க வாடி. இந்த பேக் யார் எடுத்துட்டு போவாங்க? எடுத்துட்டு போ. நீ வாமா உள்ள. ட்ரெயின்ல வந்தியாமா? நீ முதல்ல உட்காருமா. என்னம்மா நல்லா இருக்கியா? மாப்பிள்ள ஏன் வரல? அவர் பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு. வீக்கெண்ட் வந்து கூட்டிட்டு போவாரு. என்னம்மா ஏதாவது விசேஷம் உண்டா? இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்பதான் ஆண்டவர் கண்ணை திறப்பாரோ. ஐயோ. ஏய் ரஜினா, போதும். எவ்வளவு வாட்டி சொல்றது சாப்பாடு குழையாம செய்யு. நம்ம தண்ணி எவ்வளவு கம்மியா வச்சாலும் சாப்பாடு குழந்துருதுமா. அதுக்குதான் சொல்றது அரிசி பார்த்து வாங்கணும்னு. அம்மா இந்த அரிசி நீங்க தான் வாங்குனீங்க. அப்ப நான் தான் தப்புன்னு சொல்றியா? ஐயோ விடுங்கம்மா. அரிசி குழஞ்சா என்ன ஆக போகுது? மோர் ஊத்தி சாப்பிட்டா நல்லதா இருக்கு. உனக்கு ஒன்னும் தெரியாது, நீ சும்மா இரு. நீ என்ன பாக்குற? உள்ள போய் ஊறுகாய் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. I've reached home. I'll call you later. Hey Esther, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்னா. எப்போ வந்த? மத்தியானம் தான் வந்தேன். மச்சான் வரல? இல்லன்னா அவர் வரல. ஓகே. ரெஜி? இதோ வரேங்க. பேக் எடுத்து உள்ள வைமா. பாத்ரூம் பல்பு ஃபியூஸ் போயிருச்சு. வரும்போது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். வாங்கிட்டு வந்தீங்களா? Sorry ma, I was very busy. ஏண்டி இப்பதானே உள்ள வந்தான், அதுக்குள்ள அத வாங்கிட்டு வந்தியா இத வாங்கிட்டு வந்தியான்னு? ஏய் போடி. தம்பி நீ கை கால் வாஷ் பண்ணிட்டு வா, சாப்பிடலாம். சரிமா, I'll do that. ரெஜி, கீசர் ஆன் பண்ணுமா. என்னம்மா நீங்க? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன். அனியா சும்மா திட்டுட்டே இருக்கீங்க. உனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, சும்மா சாப்பிடு. அவளை எல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும், இல்லனா தலைக்கு மேல ஏறி உட்காந்துக்குவா. அண்ணா. ஏய் எஸ்தர். என்னண்ணா அம்மா அனியா திட்டிக்கிட்டே இருக்காங்க, நீயும் சும்மாவே இருக்க? எஸ்தர், மாமியார் மருமக பிரச்சனை வந்து இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஓயவே ஓயாது. இதுல நம்ம தலையே இடக்கூடாது. தலை இட்டாலும் வேஸ்ட். ஆனாலும் நீங்க அன்னைக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் இல்ல? பண்ணலாம் எஸ்தர், வேணும்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். வாமா போய் காபி சாப்பிடலாம். என்ன சொல்ற? ஓகே. அண்ணி. பாய் எஸ்தர். நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? கேளுமா. இஃப் யூ டோன்ட் மைண்ட். கேளு. இல்ல வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிறாங்கல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஆனா அப்படி தெரியலையே. எனக்கு என்ன, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இல்ல என்கிட்ட உண்மையை சொல்லுங்க அண்ணி. இதுல உண்மையை சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆயிட்டு வரும்போது எங்க அம்மா பைபிள்ல இருந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. ரூத் நகோமிக்கு எப்படி உண்மையான மருமகளா இருந்தாங்களோ அதே மாதிரி நானும் இருக்கணும்னு. அதுதான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் அம்மா பண்றது கொஞ்சம் ஓவரா. அவங்க வயசானவங்க, என் அம்மா மாதிரி. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். I'll take care. Okay? Don't worry. Thanks. எஸ்தர், என்னம்மா இது? மச்சான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். What's going on? என்னம்மா இதெல்லாம்? ஓ வந்துடுச்சா? நாளைக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என்னம்மா இப்படி சொல்ற நீ? எஸ்தர், என்ன நடக்குது? என்ன இதெல்லாம்? ஆமா அண்ணி, நான் வந்ததுமே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு எல்லாம் ஏன் டென்ஷன் கொடுக்கணும்னு தான் சொல்லல. என்னடி சொல்ல வர? ஆமாமா, வீட்ல எனக்கும் மாமியாருக்கும் செட் ஆகல. குழந்தை வேற இல்லைன்னு குத்தி குத்தி காமிக்கிறாங்க. அவரு அவங்க அம்மா பேச்சு கேட்டுதான் ஆடுறாரு. சரிதா போங்கடான்னு வீட்டு விட்டு வந்துட்டேன். என்னடி இந்த மாதிரி குண்டு தூக்கி போடுற? உன் மாமியார் என்ன பண்ணிட்டு இருக்கா? எவ்வளவு டௌரி கொடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் நானு. உன் மாமனார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? உன் புருஷனுக்காவது அறிவு வேண்டாமா? உன் மாமியார் நல்லா இருப்பாளா? சும்மா இருமா. உங்க மகளுக்கு வந்த ரத்தம் உங்க மருமகளுக்கு வந்த தக்காளி சட்னியா? என்ன பாக்குற? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன். சும்மா அண்ணிய ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அவங்களும் ஒரு பொண்ணு தானே. நீ இப்படி அவளை திட்டிக்கிட்டே இருந்தா அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னா அவங்க அம்மாக்கும் இப்படித்தானே வேதனை ஆகும்.
அத பத்தி கொஞ்சமா நினைச்சு பாத்தீங்களா? ஆனா அண்ணி, இன்னைக்கு வரைக்கும் உங்களை பத்தியோ அண்ணனை பத்தியோ ஒரு குறை கூட சொல்லல. ஒரு ரூத்த போல இருக்க ஆசைப்பட்டாங்க. ஆனா நீங்க அதனாலதாம்மா உங்க பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ரெஜினா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. மக மாதிரி பார்க்க வேண்டியவளை வேற பொண்ணு மாதிரி பார்த்துட்டேம்மா. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா. ஐயோ அத்தை, என்னது பெரிய வார்த்தைலாம் பேசிட்டேன், விடுங்க அத்தை. எஸ் சார், ஏந்திரே. மச்சட்ட நான் பேசுறேன். ஐ வில் சார்ட் அவுட் திஸ். ஏய் ஏய், என்ன பண்ற? இதெல்லாம் நானே ப்ரிப்பேர் பண்ண டம்மி நோட்டீஸ். என் மாமியார் என்ன ஒரு பொண்ணுக்கு மேல பாத்துக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் என்ன எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாரு. இதெல்லாமும் நான் உங்களுக்கு அண்ணனுக்கும் ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு தான் பண்ணேன். இனிமேலாவது உன்னை மருமகவை உங்க மக மாதிரி நடத்துங்கம்மா. ரெஜினா, இனிமே நீ என் மகம்மா, மருமக இல்லம்மா. ஆமாம்மா, தேங்க்ஸ்மா. தேங்க்யூ எஸ்தர். நாடகம் பார்த்தீங்களா? பிரயோஜனமா இருந்துச்சா? இப்பொழுதும் நம்ம சிறப்பு ஆலோசனைகளை கேட்க போகிறோம். நீங்கள் கடிதத்தின் மூலம் தெரியப்படுத்தின கேள்விகளுக்கு சகோதரி அவர்கள் ஆலோசனைகளை கொடுப்பார்கள். அதன் பின்பு அவர்கள் கொடுத்த ஆலோசனையின் அடிப்படையில் சிறப்பு ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். ஆலோசனை நேரத்தை கவனமா பாருங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி உங்கள் மனதில் எழும்பும் கேள்விகளுக்கு பதில் கொடுத்து நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்துக்கு உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் இந்த ஆலோசனை பகுதியில் என்ன சிந்தித்து ஆலோசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம் என்றால், இல்லை சந்தேகம் அப்படிங்கிற ஒரு காரியம்தான். ஒரு சகோதரி மதுரையிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. அவர்கள் எழுதியிருக்கிற கடிதத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. பாருங்கள், எனக்கு திருமணமாகி எனக்கு நல்ல ஒரு கணவரும் எங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். என் கணவர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறார். எனக்கு கடந்த 13 வருடங்களாக எப்போதும் ஒரு விதமான சந்தேகம் என் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். கடந்த 1 மாதமாக பாருங்கள், அவருடைய மொபைலில் பார்த்த சில விஷயங்களின் மூலம் என் சந்தேகம் மிகவும் அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது. எனக்குள்ளே மிகுந்த மன பாரம், மன அழுத்தம், எதை நினச்சி நான் அழுகிறேனே தெரியாமல் அழுது கொண்டே இருக்கிறேன். முன்னாலெல்லாம் நான் ரொம்ப அதிகமாக மற்ற மக்களுக்காக ஜெபிப்பேன். ஆனால் இந்த சந்தேகம் எனக்குள்ளே வளர ஆரம்பித்த பிறகு இப்பொழுது எனக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கவே முடியவில்லை. எனக்குள்ளே ஒரு கதறுதல், அழுகை, என் கணவரிடத்தில் காணப்பட்ட ஒரு சில காரியங்கள் நிமித்தம் சந்தேகம். என் கணவரிடம் இதை குறித்து நான் கேட்டபோது அவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் சத்தியமாக நான் அதை செய்யவே இல்லை, உங்களுக்காக தானே நான் இவ்வளோ உங்களையெல்லாம் விட்டு பிரிந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு இதை குறித்து நம்பிக்கையே இல்லை. என் கணவர் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணுகிறாரோ என்கிற ஒரு சந்தேகம் எனக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர் சத்தியம் செய்வதை கூட என்னால் நம்ப முடியவில்லை. அநேக சந்தேகங்கள், அநேக சிந்தனைகள், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு தவறான சந்தேகம் வந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய மன நிம்மதியே பறிபோய் விட்டது. எனக்குள்ள நம்பிக்கையே வரமாட்டேங்கிறது. பாருங்க, என்னுடைய கணவர் நல்லவர் தான், அவரோடு சேர்ந்து வாழ நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் என் கணவருடன் சேர்ந்து வாழ, அவரோடு கூட இருப்பதற்கு, அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு கூட எனக்கு விருப்பமே கிடையாது. அவரை பார்க்கும் பொழுது அதிக கோபம் வருகிறது. எனக்கு விரோதமாக இவர் தவறு செய்து விட்டார் எப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நிமித்தம் அவருடைய முகத்தை பார்க்க கூட எனக்கு மனம் வரவில்லை. அருவருப்பாய் இருக்கிறது. ஆகவே அவரோடு சேர்ந்து வாழவே எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது? இது ஒரு பாவமா அல்லது சாபமா அல்லது ஆண்டவருடைய சித்தமா? எனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு இந்த சகோதரி கேட்டிருக்கிறாங்க. தயவு செய்து என்னுடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிங்க. என் கணவரோடு சேர்ந்து நான் வாழ்வதா இல்லை என்ன செய்வது என்று ஜெபித்து கூறுங்கள். உங்கள் பதிலை நான் எதிர்பார்க்கிறேன், எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்லி இந்த அருமையான சகோதரி எழுதியிருக்கிறாங்க. இந்த சந்தேகம் இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளே காணப்படுகிறது. சந்தேகம் நீங்கள் நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். சந்தேகம் என்பது பிசாசு குடும்பத்தை பிரிப்பதற்காக வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம். இன்றைக்கு அநேக கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம்.
அவர் வெளியில் போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தால் சந்தேகம். பாருங்கள், மொபைலில் கூட கொஞ்சம் நேரம் ஏதாவது பேசிகிட்டு இருந்தால் சந்தேகம். யார்கிட்ட பேசுனீங்க, ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, ஏன் பிந்தி வர்றீங்க, இப்படி மனைவி கேட்பது. அல்லது மனைவி ஏதாவது மொபைலில் பேசிகிட்டு இருந்தால் கணவனுக்கு ஒரு சந்தேகம், ஏன் இவ்வளோ நேரம் நீ பேசுகிற, ஓயாமல் மொபைலில் தூக்கிட்டு ஓடி போய் தனியாக உட்காந்து பேசுகிறிய, யார்கிட்ட பேசுகிற. பாருங்கள், கொச்சையாக கூட கேட்குறாங்க, எவன்கிட்ட பேசுகிற. இது நிமித்தம் அநேக குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்தில் கூட இல்லை, கணவனுக்குள்ளேயோ மனைவிக்குள்ளேயோ இந்த சந்தேகம். இந்த சகோதரி சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் மீது இருக்கிற சந்தேகம், அவருடைய மொபைலை எடுத்து இவங்க பார்த்ததினால அந்த மொபைலில் சில விஷயங்களை பார்த்ததின் மூலம் என் சந்தேகம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், தவறு. உங்கள் நம்பிக்கை இல்லாமல் உங்கள் கணவர் உங்களுக்கு துரோகம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு துரோகம் பண்ணுவாரா, நம்பிக்கையாக தானே இருப்பார் இல்லையா? அந்த ஒரு நம்பிக்கை இல்லாததினால தான் சந்தேகம் வருகிறது. பிசாசு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். இன்றைக்கு எந்த ஒரு சின்ன காரியத்திற்கு சந்தேகம் வந்து அந்த கணவரிடத்தில் மனைவி பேசும் பொழுதோ அல்லது சந்தேகப்பட்டு கணவன் மனைவியினிடத்தில் பேசும்போதோ, நீ என்னை சந்தேகப்பட்டுட்டில்ல, இரு நான் அப்படியே செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு கூட வீண் வைராக்கியத்தினால் செய்யக்கூடிய தவறுகள். இது நிமித்த குடும்பங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். இந்த சகோதரி எழுதியிருக்கிறாங்க, இந்த பார்த்ததிலிருந்து இந்த சந்தேகம் எனக்குள்ள வந்ததிலிருந்து ஒரே குழப்பம், மனபாரம், அழுது கொண்டே இருக்கிறேன், என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை, பிள்ளைகளை கவனிக்க முடியல, நான் ரொம்ப நல்லா செபிக்கிறேன், ஆனால் இப்போ மற்றவங்களுக்காக செபிக்க முடியல அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்கிறாங்க. என் கணவர்கிட்ட இதை குறித்து பேசும் பொழுது, உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காக தானம்மா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், ஏன் என்னை நம்புற, அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியும் கூட அந்த சகோதரிக்கு நம்பிக்கை வரவே இல்லை. கணவர் மீது சந்தேகம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய சிந்தையில் இப்படி சந்தேகம் இருக்குதா? பாருங்கள், இது பிசாசு கொண்டு வர்ற ஒரு பெரிய காரியம், உங்கள் குடும்பத்தை பிரிப்பதற்காகவே. ஆகவே சந்தேகப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. கணவனும் மனைவியும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று வளர்த்து கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று வாழ வேண்டும் என்று தான் கணவன் மனைவி குடும்பம் என்கிற அமைப்பையே கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இதை பிரிப்பதற்காக, கர்த்தருடைய சித்தத்தை மாற்றுவதற்காக பிசாசு கொண்டு வருகிற பெரிய ஆயுதம். இன்றைக்கு மனைவி மேலே கணவன், கணவன் மேலே மனைவி, இந்த சந்தேக குணம் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. பாருங்க, எபேசியர் 5:31 சொல்லுகிறது, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரே மாம்சம், கணவனும் மனைவி ஒரே மாம்சம். இந்த ஒரே மாம்சத்துக்குள்ள எங்கிருந்து வருது சந்தேகம்? யோசித்து பாருங்க. இந்த சந்தேகம் பிசாசு கொண்டு வருகிறது. ரெண்டு பேரும் ஒரே சரீரமா இருக்கும் பொழுது, ஒரே மாம்சமா இருக்கும் பொழுது, எதுக்கு நீங்க உங்க கணவரை சந்தேகப்படுறீங்க? எதுக்கு உங்க மனைவியை சந்தேகப்படுகிறீங்க? சந்தேகப்படுகிறவன் எப்படிப்பட்டவங்களாம் பாருங்க. யாக்கோபு 1:6 சொல்லுகிறது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்ப சந்தேகம் வந்துச்சுன்னா, இல்ல கடல் அலை பார்த்துருக்கிறீங்களா, அது ஒரு நிமிஷம் ஓயாது. அது அப்படியே காற்றினால் அடிபட்டு அலைதான் அப்படியே வரும், அது அப்படியே போகும், அலை வந்துகிட்டே இருக்கும். இந்த சந்தேகமும் அப்படிதான். சந்தேகத்துக்கு மட்டும் இடம் கொடுத்தீங்க உங்க இருதயத்திலேயோ மனதிலேயோ, பாருங்க, அது கடலின் அலையை போல உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். நீங்க அதை மாற்றணும்னு நினைச்சா கூட முடியாது. ஆகவே இந்த பிசாசின் கிரியைகளை எதிர்த்து நம்ம ஜெபிக்க வேணும். பாருங்க, அதே அதிகாரம் யாக்கோபு 1:8 சொல்லுகிறது, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரு மனம் இருக்கக்கூடாது. ஒரே மனதோட கணவனை நம்புங்க, ஒரே மனதோட மனைவியை நம்புங்க. இருமனமா இருக்காதீங்க. ஒரு பக்கம் மனைவி நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் சந்தேகப்படாதுங்க. ஒரு பக்கம் கணவன் மீது நல்லா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் நீங்க சந்தேகப்படாதீங்க. இருமனம் இருக்கவே கூடாது. ஒரே மனமா இருக்கணும். கணவனும் மனைவி ஒரே மாம்சம், ஒரே சரீரம். பாருங்க, இந்த சரீரத்தை எப்படி நம்ம பகைப்போம்? கை காலு நம்ம சரீரம் இல்லையா? இந்த அவயவத்தை நம்ம எப்படி ஒரே சரீரத்தில் இருந்துட்டு பகைக்க முடியும், சந்தேகப்பட முடியும்? இருக்கவே இருக்கக்கூடாது. ஆகவே கவனமாய்
இருக்க வேண்டும். சந்தேகம் வந்துச்சுன்னா பாவம் வரும், சாபம் வரும் இல்லையா, பிரிவினைகள் வரும், குடும்பத்தை சீரழிச்சிருவான் பிசாசு. தயவு செய்து நீங்கள் இடமே கொடுக்காதீங்க. சந்தேகப்படாமல் கணவனும் மனைவியை சேர்ந்து வாழ வேண்டும் என்று தான் ஆண்டவர் நமக்கு குடும்ப வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். ஆகவே மனதில் இருக்கிற சந்தேகத்தை இன்னைக்கு மாற்றி போடுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் தெரியாமல் இந்த சந்தேகங்கிற பிசாசுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சு என் மனசில் இருக்கிற அந்த நிலைமையை மாற்றி போடுங்க, எல்லா குடும்பங்களுக்கு இருக்கிற அந்த சந்தேகம் மாறட்டும்னு சொல்லி நம்ம இணைந்து இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். அந்த சந்தேகம் மாறணும். அப்போ தான் கர்த்தருடைய அன்பையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற முடியும். குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இருக்கும், சமாதானம் இருக்கும், அன்பு இருக்கும். ஆகவே சந்தேகப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சந்தேகப்படவே கூடாது. சந்தேகப்பட்டா காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருப்போம். நம்ம மனசு அப்படி மாறிடும், நம்ம இருதயம் அப்படி மாறிடும், ஏன் நம்ம குடும்ப வாழ்க்கையும் அப்படி மாறிடும். ஆகவே தயவு செய்து சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காம நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற துணையை நேசித்து சந்தோஷமாக அவங்களோடு கூட வாழ பிரயாசப்படுவோம். நம்ம அர்ப்பணித்து இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். நம்ம குடும்பத்துக்குள்ளே இருதயத்துக்குள்ளே காணப்படுகிற அந்த சந்தேகம் எல்லாம் மாறி இந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு கர்த்தர் நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியாக தான் இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். நாம் ஆலோசனை நேரத்தில் நம்ம கேட்டபடி இன்றைக்கு சந்தேகம், அநேக குடும்பங்களுக்குள்ளே சந்தேகம், கணவனுக்குள்ளே சந்தேகம், மனைவிக்குள்ளே சந்தேகம். பாருங்கள், சந்தேகங்கிறது பிசாசு கொண்டு வருகிற பயங்கரமான ஒரு ஆயுதம். இந்த சந்தேகம் வந்துச்சுனாவே நிம்மதி பறி போயிடும், சமாதானம் போயிடும். குடும்பத்துக்குள்ள இருக்கிற நிம்மதி போயிட்டுன்னா அப்புறம் எப்படி சமாதானமாக வாழ முடியும்? இதனால் மன அழுத்தங்கள், டிப்ரெஷனில் அநேகர் பாதிக்கப்படுகிறாங்க. சொன்னதையே சொல்லிட்டு கணவர் விட்டு போயிடுறாரு, மனைவி விட்டு போயிடுறாங்க. இந்த சந்தேகத்தினால எவ்வளோ குடும்பங்கள் இன்றைக்கு பாதிக்கப்படுகிறது பாருங்கள். மனவியாதினால் குடும்பம் பிரிந்து போன சூழ்நிலையில் அநேக குடும்பங்கள் இன்றைக்கு வேதனையோடு இருக்கிறாங்க. மனைவி பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கடினமாக உழைச்சி கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை. மனைவியின் மீது ஏற்பட்ட சந்தேகத்தினால கணவன் பிரிந்து போயிடுறாங்க, அல்லது கணவன் மீது ஏற்பட்ட சந்தேகத்தினால தன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு தன் பெற்றோர் வீட்டுக்கு போகிற எத்தனை மனைவிமார் இன்றைக்கு நம்ம வேதனையோடு கூட இந்த காரியத்துக்காக நம்ம செபிக்க போகிறோம். இப்படி வேதனையோடு இருக்கிற மக்களுடைய குடும்பங்களுக்குள்ள அந்த சந்தேகத்தை மாற்றி கர்த்தர் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அவர்கள் மறுபடியும் கூடி வாழ்வதற்கேற்ற அந்த கிருபையை கொடுக்கணும். குடும்பத்தை பிரித்து வச்சிருக்கிறான் பிசாசு. இந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு இந்த பிள்ளைங்க சேர்ந்து வாழணும். ஆகவே இந்த சந்தேகம் சந்தேகத்தினால மனபாரத்தினால மன அழுத்தத்தினால டிப்ரெஷன்னால இப்படியெல்லாம் தவித்து கொண்டிருக்கிற குடும்பம் பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலையில் அல்லது குடும்பம் பிரிந்தே போனக்கூடிய சூழ்நிலையில் கூட இருந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் கட்டாயம் உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுக்கணும். சந்தேகங்கிற அந்த காரியம் முற்றிலும் உங்கள் சிந்தையை விட்டு மாறணும். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும்படி சகோதரியோடு இணைந்து நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. இந்த இனிய இல்லற நிகழ்ச்சியோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறப்பா. சந்தேகப்பட்டதின் நிமித்தம் குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், பிரிவினைகள், மன அழுத்தங்கள் ஆண்டவரே, சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. கணவர் சந்தேகப்பட்டது நிமித்தம் மனைவிக்கு பாதிப்பு, மனைவி சந்தேகப்பட்டது நிமித்தம் கணவருக்கு பாதிப்பு, இவங்க 2 பேர் நிமித்தம் பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே அனாதைகளாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் முகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து நிற்கிறையா ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் மாற்றிவிடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறப்பா. தகப்பனே, சந்தேகப்படாமல் ஒருவரை ஒருவர் நம்பி வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. குடும்பங்களுக்குள் கர்த்தர் கிரியை செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறப்பா. சமாதான பிரபு ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் மெய்யான சமாதானத்தை, சந்தோஷத்தை இன்றைய நாளில் என் ஆண்டவர் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறப்பா. சந்தேகத்தை விதைக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும்படிக்கு நாங்கள் செபிக்கிறப்பா. கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் கடந்து வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமைக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிரச்சனைகள், பிரிவினைகள் நிமித்தம் ஆண்டவரே பிரிந்து போய் இருக்கிற குடும்பங்களுக்காக உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறப்பா. ஆண்டவரே, இப்பொழுது இணைந்து ஜெபி
ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. எல்லா பிரிவினைகளும் என் ஆண்டவர் மாற்றி போடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பமாக இணைய வைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. கர்த்தருடைய கரம் இப்பொழுது கிரியை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகளுடைய துக்கத்தை எல்லாம் ஆண்டவரே சந்தோஷமாய் மாற்றி விடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் அன்பின் ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்பெடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு பிசாசு பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஆயுதம் சந்தேகம் இல்லையா? சந்தேகம். இன்றைக்கு இந்த சந்தேகத்தினால குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. இப்படி பிசாசு பாருங்க, ஆதி மனிதர்களாகிய ஆதாமுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையே சந்தேகப்பட வைத்தான். கர்த்தர் இப்படி சொன்னது உண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினை போட்டது நிமித்தம் கர்த்தருடைய வார்த்தையே சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு பிசாசு தந்திரமாக ஏவாளுக்குள்ள கிரியை செய்தான். இன்றைக்கு இந்த சந்தேகத்தை விதைக்கிறது, அவிசுவாசத்தை விதைக்கிறது, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வருகிறது பிசாசினுடைய தந்திரம். ஆகவே இந்த குடும்பங்களுக்குள்ளே சந்தேகத்தை விதைத்திருக்கிற அந்த சத்துருவின் கிரியைகள் இன்றைக்கு அழிக்கப்பட்டே ஆகணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறபடி இப்போ சகோதரி, இந்த குடும்பங்களுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே காணப்படுகிற அந்த சந்தேகத்தை விதைத்திருக்கிற சத்ருவின் கிரியைகளை எதிர்த்து நின்று செபிக்கும் பொழுது நீங்களும் செபிங்க. அந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்ட குடும்பத்துக்குள்ள நிம்மதி, ஆசீர்வாதம், சந்தோஷம், ஒரு மன ஐக்கியம் இல்லை எல்லாம் உண்டாகிடும். ஆகவே இந்த பிசாசின் கிரியைகளுக்கு விரோதமாக இப்போ நம்ம எதிர்த்து நின்று செபிக்க போகிறோம். செபிக்கலாமா? தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த நேரத்தில் இனி எல்லாரும் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஏசப்பா. இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் சந்தேகத்து நிமித்தமாக உடைக்கப்பட்டு போன சூழ்நிலையில் இருக்கிறதப்பா. இதற்கு கிரியை செய்கிற அந்த பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ள சந்தேகத்தை கொண்டு வந்து குடும்பத்தை உடைக்கும்படி போராடுகிற எல்லா பொல்லாத பலவானின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக இப்பொழுதே உங்கள் ஆண்டவரே இரத்தத்தை எல்லா குடும்பங்களுக்கும் நாங்கள் தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி அந்த பொல்லாதவனுக்கு அந்த குடும்பத்தில் அதிகாரம் இல்லை, கணவனை தொட அதிகாரம் இல்லை, மனைவியை தொட அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எல்லா குடும்பங்களையும் நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதனால் எத்தனை குடும்பங்கள் சமாதானமற்ற சூழ்நிலையில் காணப்படுகிறது. இந்த சமாதானத்தை கெடுக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. சந்தேகத்தை கொண்டு வந்து குடும்பத்தை உடைத்து கணவன் மனைவி பிள்ளைகளை பிரிக்க போராடுகிற இந்த பொல்லாத சாத்தானின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. இந்த சமாதானத்தை கெடுத்து குடும்பங்களுக்குள்ள போராட்டத்தை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானே, இயேசுவின் நாமத்தினால் உனக்கு விரோதமாக வருகிறோம். இனி இந்த குடும்பங்களுக்குள்ள கிரியை செய்ய உனக்கு அதிகாரம் இல்லை என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது எல்லார் குடும்பங்களையும் கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரட்டும். இனி அந்த பொல்லாதவன் அங்கு கிரியை செய்யவே கூடாத ஆண்டவரே. கர்த்தர் சமாதான காரணராய் கடந்து வருவீராக. சமாதானத்தை அந்த குடும்பத்துக்குள்ள கொடுப்பீராக ஆண்டவரே. இனி சந்தேகத்துக்கு அந்த குடும்பத்தில் இடமில்லை. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா, பிரிந்து போன சூழ்நிலையில் இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் நீர் மறுபடியும் ஒன்று இணைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தகப்பனே, எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீரப்பா. குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கெடுக்கும்படி பிடிக்கும்படி போராடுகிற இந்த சந்தேகத்தை கொண்டு வந்து போராடுகிற எல்லா கிரியைகளும் எங்கள் ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு அழிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அந்த கிரியைகள் முடக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். சந்தேகம் என்கிற விதை விதைக்கப்பட்டிருக்கிற எல்லா குடும்பங்களுக்குள்ளும் ஆண்டவர் இன்றைக்கு நீர் இறங்கி இருக்கிறீரப்பா. அந்த பொல்லாத சந்தேக குணத்தை நீர் மாற்றி போட்டு சமாதானம், அன்பு, ஐக்கியம் குடும்பங்களுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே விதைக்கப்படுகிறதற்காக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்ட கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆலோசனை நேரம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு ஆலோசனை தேவைப்பட்டால் கடிதங்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய சகோதரிகள் உங்களுடைய கேள்விகளுக்கு ஜெபத்தோடு ஆலோசனை கொடுத்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படி முக்கியமோ அதே மாதிரி மாமியார் மருமகள் இல்லை. நிறைய இடத்துல
மாமனார் வச்சு நிறைய பிரச்சனை வருவதில்லை, சில இடத்துல இருக்கலாம். ஆனால் மாமியார் மருமகள் பிரச்சனை தான் நிறையா. அது இந்தியாவில் மாத்திரம் இல்லை. ஒரு சமயம் சிங்கப்பூரில் ஃபேமிலிக்கான ஒரு கூட்டம் நடத்தி இதை பற்றி நான் பேசும்போது அது ஆங்கிலத்திலையும் கொஞ்சம் மொழிபெயர்த்து கொண்டு இருந்தாங்க. சீன ஒரு சகோதரர் ஊழிக்காரர் வந்துட்டு அப்படி உட்காந்துட்டாங்க. எங்கள் சீன மக்கள் மத்தியில் இதே பிரச்சனை இருக்குது என்பதாய் பேசினாங்க. மாமியார் மருமகள் பிரச்சனை நிறைய இடத்துல இருக்கிறாரு. ஆனால் பைபிளில் ஒரு மாமியார் மருமகள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சரித்திரமே இருக்குது. ரூத்தின் சரித்திரம் உண்மையாக நடந்த சம்பவம். நகோமி ரூத்து. நகோமி மாமியார், ரூத் மருமகள். இவ்வளோக்கும் மகன் இறந்துட்டான், மருமகள் விதவை ஆயிட்டா. அப்போ அவள் அந்நிய தேசம், அவன் சொந்த தேசத்தில் இரு, நான் என் தேசத்துக்கு போகிறேன்னு நகேமி சொன்ன போது இல்லை, மாமியார் அனாத மாதிரி தனியாயிட்டாங்க. இந்த ரூத்து நான் தனியாக வாழ்ந்துக்கிறேன், என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு இல்லாமல் என் மாமியார் என் தாயை போன்றவங்க, அவங்கள நான் தனியாக விட மாட்டேன்னு சொல்லி உங்கள் கூடவே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ரூத்தின் சரித்திரம் 1 அதிகாரம் 16 வசனத்தில் அந்த வார்த்தை சொல்கிறாங்க. ரூத் எவ்வளோ அருமையான குணசாலியான பெண் பாருங்க. தன்னுடைய மாமியார் கூட வந்து இனி ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவங்க மகன் இறந்துட்டான், இனி அவங்க கூட போய் என்னுடைய எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறதுன்னு நினைக்காம என் மாமியார் கஷ்டப்பட்டுறக்கூடாது, கணவனும் இல்லை, பிள்ளைகளும் இறந்துட்டாங்க, அநாத மாதிரி நிற்கிறாங்க, நான் தானே அவங்களுக்கு துணைன்னு சொல்லி ஒரு மகள் எப்படி தாயை பின்பற்றுவாளோ அதே மாதிரி வந்தாங்க. அதான் நகோமியும் தன்னுடைய மருமகளை மகளேன்னு தான் அழைச்சி அவருடைய நன்மையை தேடினார்கள்னு பைபிளில் இருக்குது. உதான் ஒரு மாமியார் மருமகள் உறவை நீங்கள் அறிந்து கொள்ள இந்த சரித்திரத்தை வாசிங்க. எனக்கு அன்பானவர்களே, மருமகள் என்பவள் யார்? மருமகள், இன்னொரு மகள். உங்கள் வீட்டில் இருக்கிற மகள் திருமணமாக இன்னொரு வீட்டுக்கு போயிடும்போது உங்கள் வீட்டுக்கு ஒரு மகளை ஆண்டவர் கொண்டு வருகிறார். மகளை போல நேசிங்க, உங்கள் மாமியாரை சொந்த தாயை போல நேசிங்க. அதுதானே பைபிளில் சொல்லி இருக்கிற காரியம். கொஞ்சம் வித்தியாசம் காமிக்கிறீங்களா? தப்பு. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இவங்க தான் எனக்கு தாய் தகப்பன். மாமியார் சொல்லுங்க, இதுதான் என்னுடைய மகள், எனக்கு தந்திருக்கிற மகள் ஆண்டவரே. அப்படி நேசித்து அப்படி அன்பு காட்டி பாருங்க, எவ்வளோ பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷ சமாதானம் வந்துடும். முறுமுறுப்பு, சண்டை, முகத்தை தூக்குறது, பேசாமல் இருக்கிறது அதெல்லாம் இருக்காது. ஒரு எப்பவும் ஒரு மகிழ்ச்சி. அதான குடும்பம், அதுக்கு தானே ஆண்டவர் குடும்பம். நம்ம சந்தோஷமாக இருக்க தானே ஆண்டவர் எல்லாம் தந்திருக்கிறாரு. ஆனால் சின்ன சின்னதுக்கு பிரச்சனை, முகத்தை தூக்கிட்டு உம்முன்னு இருந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு என்னங்க குடும்பம் அது? நீங்கள் சரியாயிடணும். ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவரை எந்த சின்ன சின்ன காரியம், இந்த மாதிரி காரியத்தெல்லாம் இடம் கொடுக்க மாட்டோம். நாங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு மாமியாராக இருப்போம். ரூத் சரித்தில் சொல்லப்பட்ட ஒரு மாமியாராக இருப்பேன், மருமகளாக நான் இருப்பேன். நாங்கள்லாம் ஒரே குடும்பமாக எங்களை ஆக்கி இருக்கிறீங்க, நாங்கள் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. யாராவது வருத்தப்படுத்தியிருந்தால் போய் சாரி கேளுங்க, தப்பே கிடையாது. நான் அவனை காயப்படுத்திட்டேனாமா, மன்னிச்சிரு, ஏதோ கோவத்தில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. என்னை மன்னிச்சிருங்க, மாமியார்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, சரியாயிருங்க, ஒப்புரவாயிருங்க. அதானே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கே நீங்கள் அதை செய்ய இடம் கொடுக்க. என்றைக்கும் இந்த முறுமுறுப்புகள், இந்த பிரச்சனைக்கு இடம் கொடுத்துறாருங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளே சாத்தான் நுழைய இடம் கொடுக்காருங்க. அது ஆண்டோடைய குடும்பம். இயேசு அங்கே ஆட்சி பண்ணுகிறார், அங்கே வாசம் பண்ணுகிறார் என்ற மகிழ்ச்சியோடு குடும்பம் நடக்கட்டும். அதுக்கு தினமும் நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கணும், பாட்டு பாடி துதித்து ஜெபிக்கணும். உங்கள் வீட்டில் ஜெப சத்தம் கேட்கணும். அப்போ தான் கர்த்தருடைய பிரசன்ன வீட்டில் நிறைந்திருக்கும். சாத்தான் உள்ள நுழைய முடியாது, மகிழ்ச்சியாக இருக்கும். சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் சகோதரி செல்லாராணி அப்பாத்துரை அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க இருக்காங்க. ஜெபத்தோட தேவ செய்தி கேளுங்க, தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இனிய இல்லற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே, உங்களோடு கூட இணைந்து ஆண்டோடைய வார்த்தையை தியானித்து ஜெபிப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். அருமையானவர்களே, ஊழியத்தின் பாதையில் சிலர் ஜெபிக்க முடியாய், ஆலோசனை கேட்டு ஜெபிக்க முடியாய் கடந்து வருவாங்க.
சிலர் வந்து சொல்லுவாங்க, நான் ஒரு குடும்பத்தில் நான் ஒரு மாமியார் ஸ்தானத்தில் இருக்கிறேன். பாருங்கள், ஆண்டோடைய சமூகத்தில் எனக்கு என் மகனுக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட மகள் தான் வேணும். அப்படித்தான் நான் ஜெபித்தேன். கர்த்தர் ஒரு மகளை என் மகனுக்கு மனைவியை கொண்டு வந்து கர்த்தர் இணைத்தாங்க. ஆனால் நான் நினைத்த வண்ணமாக இப்போ இல்லை. அவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைன்னு சொல்லி தான் நாங்களும் திருமணத்தை முடித்தோம் என் மகனுக்கு. ஆனால் பாருங்கள், என் மருமக எங்களை நேசிக்கிறதில்ல, எங்களை மதிக்கிறதில்ல, எங்கள் வார்த்தையை கொஞ்சம் கூட கவனித்து கேட்பதும் கிடையாது, என்கிட்ட பேசுவது கூட கிடையாது. அது மாத்திரமல்ல, என் மகனை எங்களை விட்டே பிரிச்சுட்டாங்க. இப்படி சில மாமியார் வந்து சொல்லி வசனப்படுவாங்க, கண்ணீர் கூட வடிப்பாங்க. நாங்கள் கேட்குற காரியத்துக்கு கூட எங்களை பார்த்து பதில் சொல்ல மாட்டாங்க. மகளை போல் என் வீட்டில் இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டோடைய சமூகத்தை நான் விரும்பினேன். ரட்சிக்கப்பட்ட மக வேணும் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட மகளை என் மகனுக்கு மனைவியாக தாங்கன்னு நான் ஜெபித்தேன். ஆனால் இந்த நாளில் அவள் நிமித்தமாக என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. நாங்கள் வயதில் பெரியவங்களாகி நாங்கள் 2 பேரும், நானும் என் கணவர் ரொம்ப துக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். நாங்கள் என் மகன்கிட்ட கூட மனம் விட்டு பேச முடியலை. இப்படிலாம் சொல்லுகிற தாய்மார் உண்டு. அதே நேரத்தில் பாருங்கள், மருமகள் ஸ்தானத்தில் இருக்க அருமையான சகோதரிமாரே வந்து என்ன சொல்லுவாங்க, ஆண்டி நல்ல குடும்பம், அவங்க வீட்டில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவருக்கு பயந்தவங்க, ஆலயத்தை நேசிக்கிறவங்க, இப்படியெல்லாம் தெரிஞ்சு தான் என் பெற்றோர் எல்லாம் விசாரித்து தான் அந்த திருமணத்தை ஒழுங்கு பண்ணினாங்க. என் கணவர் நல்லவர் தான், அவர் நான் சொல்கிறதெல்லாம் நல்லா புரிந்துக்கிடுவார். நாங்கள் 2 பேருமா இணைந்து ஜெபிக்கிறோம், எல்லாம் இருக்குது. ஆனால் பாருங்கள், மாமியார் வந்து நான் என்ன சொன்னாலும் பாருங்கள் அதை தப்பாகவே புரிந்து கொள்ளுகிறாங்க. நான் என்ன பேசினாலும், நீ எவ்வளோ செய்தால் வீட்டில் எவ்வளோ காரியங்களை நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் செய்யாத வேலையெல்லாம் இங்கே எங்கள் மாமியார் வீட்டில் வந்த பிறகு, என் புருஷ வீட்டுக்கு வந்த பிறகு அவ்வளோ காரியத்தை நான் செய்கிறேன், அவங்கள விசாரிக்கிறேன். ஆனால் அவங்க மகளை நேசிக்கிற மாதிரி என்னை நேசிப்பதே கிடையாது. என் கணவற்றை பாருங்கள், என்னை குறித்த தவறான காரியத்தை சொல்லி கொடுப்பது நிமித்தமாக எனக்குள்ளாக என் கணவருக்குள்ளாக எத்தனையோ முறை வாக்குவாதங்கள். எங்கள் குடும்ப சமாதானம் கேட்டு போகுது. நாங்கள் ஒருவரை நேசிக்க முடியல. நாங்கள் இணைந்து ஜெபிக்கணும்னா கூட ஏதோ ஜெபிக்கிறோம். சில நாளில் அவங்க அம்மா அப்பா இதாக சொன்னது நிமித்தமாக என் கணவர் என்கிட்ட பேச மாட்டாங்க. அன்னைக்கு பாருங்கள், எங்கள் குடும்ப ஜெபமுமே அப்படி தடைப்பட்டு போயிடும். ஏன்னா அந்த வாக்குவாதத்தோடையே அவங்க வேலை முடிச்சு வந்தாங்கன்னா அவங்க அம்மா சொன்னதை கேட்டுட்டு என்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க. அந்த வாக்குவாதத்தோடையே அந்த இரவு நேரத்தை கழிக்க வேண்டியதாக இருக்கும் என்று அறிந்து கொள்ளுங்க. இன்றைக்கி மாமியார் ஸ்தானத்தில், மருமகள் ஸ்தானத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே மாமியாராக இருக்கிற நீங்கள் எனக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட மகளை வேணும் ஆண்டவரையும் ஜெபிக்கிறீங்க, நல்ல காரியம். அந்த ரட்சிக்கப்பட்ட மகளை கொண்டு வாங்கன்ற ஜெபிக்கிறதோட, ஆண்டவரே அந்த ரட்சிக்கப்பட்ட மகள் எனக்கு ஒரு மகளை போல் இருக்கணும், அவங்க நான் மகளை போல் நான் நேசிக்கணும், உங்களை அர்ப்பணிக்கணும். என்னை விட இளைய ஒரு வயது உள்ளவதா ஏதாவது செய்துட்டா கூட நான் அதை பெரிதாக எண்ணக்கூடாது, அதை மன்னிக்கிற சுவாபம் எனக்கு வேணும். தேவ அன்பிலான நான் நிரப்பப்பட்டு என் மருமகளை நான் நேசிக்கணும், அந்த பிள்ளைங்க நல்லா வாழ்ந்துருக்கணும், என் மகளும் என் மகனும் என் மருமகளும் நல்ல சமாதானமாக வாழ்ந்துருக்கணும், அவங்க குடும்பமாக ஊழியம் செய்யணும், அவங்க சந்தோஷம்தான் எங்களுக்கு சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்தோடு காணப்படுவது தான் கர்த்தருடைய பார்வையில் பிரியமாக இருக்குது. மருமகளாக இருக்கிற நீங்கள் கூட அறிந்து கொள்ளுங்கள். ரூத்து நகோமியை பார்த்து என்ன சொல்கிறாங்க, நாம விட்டு போகவே மாட்டேன், நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே தான் நானும் வருவேன், நான் உங்கள் கூட தான் இருப்பேன், உங்கள் தேவன்தான் என்னுடைய தேவன் என்று சொல்லும்படியாய் அந்த மருமகளுக்குள்ளாய் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் காணப்பட்டது. இன்றைக்கும் அருமையானவள மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகளாக இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். உங்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு இருதயம் காணப்படும். ஆண்டோடைய சமூகத்தில் நீங்களும் என்ன நினைக்கணும், நான் அந்த மாமியார் வீட்டில் சிலவங்க போனோன்னே தண்ணி கொடுத்துட போனோம், அது நல்லதான். ஒரு வகைக்கு பார்க்க போனால் அவங்கள பிள்ளைகளை தனி கொடுத்துற வைப்பது ஒரு நல்ல காரியம்தான். அவங்க குடும்ப காரியத்தை பார்ப்பாங்க. அப்போ தான் மருமகளுக்கு ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒரு பழக்கம், ஒரு பக்குவம், அந்த ஞானம், அந்த விவேகம் எல்லாம் வரும்.
ஆனால் சில சூழ்நிலைகளில் சில குடும்பத்தில் ஒன்றா இருக்கணும்னு விரும்புங்க. அது நீங்கள் ஜெபித்து நீங்கள் ஆலோசித்து கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் தீர்மானித்து கொள்ளணும். எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டோடைய சமூகத்தில் மருமகளாக இருக்கிற நீங்கள் உங்கள் மாமியாரோட நான் உங்களோட எப்போ ஐக்கியப்பட்டு இருப்பேன். எப்படி ரூத்து சொல்கிறாங்க நகமையை பார்த்தா, நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன், நான் உங்கள் கூட தான் இருப்பேன், உங்கள் தேவன் தான் என் தேவன் அப்படி சொல்லும்படியான ஒரு நல்ல தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு சகோதரியாய் காணப்பட்டாங்க. இன்றைக்கி அந்த அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வந்துடுங்க. இன்றைக்கி கர்த்தர் மாமியார் மருமகளாக இருக்கிற உங்களே குள்ளாக தேவ அன்பு ஊற்றப்படும்படியாகத்தான், நீங்கள் ஒரு தாயா போல ஆண்டவருடைய நாம மகிமைக்கு எழும்பும்படியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுகிறாங்க. இந்த நாள் முதல் மாமியார் ஸ்தானத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்குற நீங்கள், இது மருமகளில் கர்த்தர் எனக்கு கொடுத்த என் மகள் அப்படி நீங்கள் செய்வீங்க. இதை நான் என் மகன் சொல்லணும், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த மகள் என்று சொல்லணும். அப்படியாய் ஆசீர்வதிங்க. அப்படி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிங்க. ஜெபித்து செயல்படும் பொழுது அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை என் மக என்று சொல்லி, என் மக மூலமாக எவ்வளோ ஆறுதல், எவ்வளோ சந்தோஷம், என் குடும்பத்தில் மருமகளாக இல்லை மகளாக வந்ததுக்கப்புறம் என் குடும்பத்தில் எவ்வளவோ மாற்றம், நல்லா நாங்கள் இணைந்து ஜெபிக்கக்கூடிய செவ்வாயை கர்த்தர் கொடுத்துருக்க, ஒரு அன்பின் ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. என் மருமகளாக என் வீட்டுக்கு மகளை போல் வந்திருக்க இந்த மகள் வந்த பிற்பாடு நாங்களும் ஊழியம் செய்கிறோம், என் மகனும் மருமகளும் மாத்திரமல்ல நாங்களுமே இன்றைக்கி ஊழியத்துக்கு போகிறோம் என்று உங்கள் மாமியார் சொல்லும்படியாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்க, ஜெபிங்க. மருமகளை ஒரு வீட்டுக்கு கர்த்தர் கொண்டு போகிறாங்கன்னா அதில் ஒரு மகிமையான திட்டம் உண்டு, ஒரு மகிமையான ஆண்டுக்கு சித்தம் உண்டு. நீங்கள் ஜெபிக்கணும். நான் போகிற அந்த வீடு என் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படணும், நான் போகிற அந்த வீட்டில் என் மாமியார் இதுவரை இல்லாத ஒரு சந்தோஷ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக வைப்பாங்க. பாருங்கள், ஊழியத்தின் பாதையில் ஒரு அருமையான சகோதரி ஜெபிக்கும்படியாய் கடந்து வந்தாங்க. அப்போ அந்த சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஆண்டவரை அறியாத குடும்பத்தை சார்ந்தவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. திருமணத்தின் போது அவங்க முழுமையாக ஆண்டவரை அறியாத குடும்பம்ன்றனால அவங்களுக்கு ஆண்டவரை அறியாத ஒரு மணமானத்தான் திருமணம் முடித்து வைத்தாங்க அவங்க பெற்றோர். திருமணம் முடிந்த பிற்பாடு அந்த சகோதரன் இந்த சகோதரியை தடை பண்ணலை. நீ உனக்கு இஷ்டப்படி இயேசுவை வணங்கிக்கோ, ஆனால் என்னால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டார். இந்த சகோதரி பாருங்கள், கர்த்தரை நம்பினாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. என்னை ஏற்றுக்கொண்ட கர்த்தாவே, நீங்கள் என் கணவர், எனக்கு கொடுத்துருக்க பிள்ளைகளும் அறிந்து கொள்ளணும் சொல்லி ரொம்ப ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க மூத்த மகனுக்கு திருமண காரியம் ஒழுங்கு செய்யப்பட்டது. அப்போ சகோதரி சவுந்தர என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கிறிஸ்தவ பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படின்னோடனே அந்த சகோதரருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுதான். அவர் தான் சொந்த உறவிலே ஒரு மகளை தான் வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வரணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த சகோதரி சொன்னாங்க, ரொம்ப ஜெபித்து ஒரு கிறிஸ்தவ பெண் ரட்சிக்கப்பட்ட மருமகள் வந்தால் அது நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டார். இதன் மூலமாக பாருங்கள், ஒரு ரட்சிக்கப்பட்ட மகளை திருமணம் முடித்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் தான், 2-3 மாதம்தான் அந்த மருமகள் கிறிஸ்தவ குடும்பம் ரட்சிக்கப்பட்ட அந்த குடும்பம் வந்ததுக்கப்புறம் அந்த சகோதரி அந்த மகன், அந்த வீட்டில் உள்ள மகனை, அதான் அந்த சகோதரிய கணவரை அவங்க அப்படியே பிரித்து கொண்டு போயிட்டாங்க. உடனே ரட்சிக்கப்படாத இந்த கணவர், அந்த அருமையான மாமியார், அந்த மாமியாரை பார்த்து சொன்னாங்கன்னா, நீ நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட மக வேணும்னு சொன்னியே, இவ்வளோ நாளும் இல்லாத சமாதானம் இப்போ இல்லாமல் போயிட்டே, நம்ம மகன் நம்மகிட்ட பேச மாட்டானே, நம்ம மகனை அப்படி ஒதுக்கி கொண்டு போயிட்டாங்களே, நம்ம பேசினா கூட பதில் சொல்ல மாட்டான்னு, இதுக்குத்தான் நீ ரட்சிக்கப்பட்ட மக கேட்டியா? நான் வணங்குற தெய்வம் ஏன் உறவினர் மூலமாக ஒரு மணமகளை முடிக்கணும் தானே நினைச்சேன்னு சொல்லி இந்த மாமனார் அதுக்கப்புறம், இனி உன் கூட சேர்ந்து என்னால் செபிக்கவே முடியாது, நீயே இனி இயேசுவை நம்புறதை விடுன்னு சொல்லி ரொம்ப வாக்குவாதம் வந்துடுச்சு அவங்களுக்கு. அந்த நிலைமையில் தான் அந்த சகோதரி பார்க்கும்படியாய் வந்தாங்க. அப்போ அந்த சகோதரிக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாங்க, இல்லை, இந்த சூழ்நிலையை நான் மாற்றி கொடுப்பேன், இந்த நிலைமையில் நீயும் உன் கணவனுமாக இணைந்து உன் பிள்ளையுடைய ரட்சிப்புக்காய், உன் மருமகளுடைய ரட்சிப்புக்காய் என் அன்பினால் நிரப்பப்படும்படியே ஜெபிங்கன்னு தான் கர்த்தர் ஆலோசனை கொடுத்தாங்க. அப்போ அந்த சகோதரி சொன்னேன், உங்கள் கணவர்கிட்ட சொல்லுங்கள், இந்த ஒரு தருணம் மொத்தம் தாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிப்போம், கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு மருமகளோடு கூட கர்த்தர் பேசுவாங்க, ஒரு மனமாற்றம் உண்டாகும், அவங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் கொண்டு வருவான்னு நம்ம ஜெபிப்போம்னு சொன்னாங்க.
அவரால் முதலாவது ஏற்றுக்கொள்ள முடியலை. அப்புறம் சரின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டார். ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படுத்தி 2 பேருமாய் செபிக்க ஆரம்பித்தான். பாருங்கள், செபிக்க ஆரம்பித்த ஒரு 3 மாதத்திற்குள்ளாகவே ஒரு பெரிய மாற்றம், குடும்பத்தில் மாற்றத்தை பார்க்க முடிந்தது. எந்த மருமக இவங்களை வெறுத்தாங்களோ, மதிக்க மாட்டாங்க, மகனை பிரித்தே கொண்டு போயிடுவாங்க, அந்த மருமகளுக்குள்ள ஒரு மாற்றம். அவங்களே மாமியாற்ற மாமனாற்ற அன்பாய் பேசக்கூடிய, தாழ்மையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மாற்றத்தை யார் கொடுத்தா? கர்த்தர் தான் கொடுத்தார். இந்த மாற்றத்தை பார்த்த உடனே பாருங்கள், இந்த மாமனார் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்தார். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், மருமக ஸ்தானத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது என்னை மகளாய் கொண்டு போங்க, நான் அந்த வீட்டுக்கு மகளாய் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு செவிங்க. அதே போல் மாமியாராக இருக்கிறவங்க, ஆண்டவரே என் வீட்டுக்கு வர மருமகள் நான் மகளை போல் நேசிக்கணும், மகளை போல் உபசரிக்கணும், அப்படி நான் அன்பு செலுத்தணும் செவிங்க. கர்த்தருடைய கிருபைனா உங்கள் குடும்பத்தை தெய்வ சமாதானத்தை நிரப்பப்படுவீங்க. மருமகன் கூட உங்களால் ஒரு நிமிஷம் கூட சொல்லணும், ஏன் மகன் சொல்லும்படியாய் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நம்ம செபிப்போம். சோதரிக்கிற ராஜா, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. உள்ளத்தின் ஆழத்தை நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த நாளில் கூட ஆண்டவரே தகப்பனே, மாமியார் ஸ்தானத்தில் இருக்கிற, மருமகள் ஸ்தானத்தில் இருக்கிற அருமையான சகோதரர் கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவர். இந்த நாள் உங்கள் வார்த்தையின்படி ஆண்டவரே அர்ப்பணித்து செபிக்க ஆவியின் கனிகளை ரப்பப்படும்படி அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் மாமியாரை மருமகளாய் எண்ணாதபடி ஒரு மகளை போல நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிற தயவுக்காய் நன்றி. அதே போல் ஆண்டவரே மருமகள் ஸ்தானத்தில் வந்த அருமையான சகோதரியும் மாமியார் என்று எண்ணாதபடி ஒரு தாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அம்மா என்று நினைக்கும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்க போறீங்க. 2 பேருக்குள்ள இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கேட்கிற மாமியார் ஸ்தானத்தில் மருமகள் ஸ்தானத்தில் இருக்கிறவர்களுக்குள்ளாய் தேவ அன்பு ஊற்றப்படுவதாக கர்த்தாவே உங்கள் கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஜெபித்து ஆண்டவரே தேவ சமாதானத்தை குடும்பத்துக்குள்ளாய் பெற்றுக்கொள்ள மருமகளும் மாமியார் ஆண்டவரே ஒரு அம்மா மகளை போல இணைந்து உங்கள் நாம மகிமைக்காய் எழும்ப கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இதுவரை ஆண்டவரே தகப்பன் நீங்கள் சொல்கிற வார்த்தைகளுக்காய் நன்றி. என்னென்ன மாமியார் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க மருமகள் என்று சொல்லி எத்தனையோ காரியத்தை குறித்து துக்கப்பட்டாங்களோ, வேதனைப்பட்டாங்களோ, அந்த துக்கங்கள் வேதனையாக கர்த்தர் மாற்றி இவங்க ஏன் மக என்று சொல்லும்படியாய் குடும்பத்தில் கர்த்தர் மாற்றத்தை கொடுக்கிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. அந்த அருமையான மாமியார் உள்ளத்தை கர்த்தர் மகளச் செய்கிற தயவுக்காய் நன்றி. தொடர்ந்து ஜெபித்து ஆண்டவரே கர்த்தர் கொடுக்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அப்படியாய் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் கிருபையை சூழ்ந்து கொள்ளட்டும், உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய சமூகத்தை இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த ஆலோசனையை கேட்டோம். ஆலோசனைப்படி ஜெபிப்போம். கர்த்தர் மெய்யாகவே இந்த நாளில் மாமியார் ஸ்தானத்தில் இருக்க நீங்கள் சொல்ல போகிறீங்க. யார்ட்டையும் ஒரு முறை கூட இல்லை, எத்தனையோ முறை இது கர்த்தர் கொடுத்த மகள் என்று சொல்ல முடியாது குடும்பத்தில் மாற்றத்தை கொடுப்பாங்க. அதே போல் மருமக ஸ்தானத்தில் இருக்கிற நீங்களே சொல்ல போகிறீங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அம்மா ஒரு தாய் என்று சொல்லும்படியாய் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் வழிநடத்துவாங்க. கர்த்தர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வாங்க. குடும்பத்தின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை குடும்பத்துடன் காண தவறாதீர்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.